Good morning students. Today we are going to learn about getting started with Visual Basic 6.0. Explorer window. Explorer window is used displays the Explorer in this Explorer command on the view menu. Start an application in design mode. Start command on run menu. Use of debugging stops execution of a program while running. Break command on run menu. Stop coding of an application and return to the design mode. End command on the run menu. Toggle break on menu. Toggle break point on the debugging menu. Displays the value of current selections in the code window. Quick watch command on the debugging. Trace through each line of code and steps into the procedure. Step into on debugging menu. Execution on code procedures or statements. Step over command on debugging menu. Display menu editor command on tools menu. Data window contains data link and establish data connections. Visual component managers help to access local database. இதில் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் என்னெல்லாம் அந்த ஐகான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் ஐக்கானாகவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இல்லை வியூவில் போய் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்டார்ட் கமெண்ட். ஸ்டார்ட் பட்டன் அந்த ஐக்கானை மெனுவில் போய் ரன் மெனுவில் போய் ஸ்டார்ட்னு இனி செலக்ட் பண்ணலாம். அல்லது அந்த ரன் ஐக்கானை கிளிக் பண்ணியும் அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ண முடியும். அடுத்து ரன் மெனுவில் பிரேக்குன்ற கமெண்டை செலக்ட் பண்ணோன்னா அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிரேக் கமெண்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து எண்ட் கமெண்ட் வந்து ரன் மெனுவில் இருக்குது. இதுவும் அந்த கோட் விண்டோவிலேருந்து ரன் மோட்லேருந்து டிசைன் மோடுக்கு வர்றதுக்கு எண்டு பட்டன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து டூகிள் பிரேக் பாயிண்ட். இது வந்து டீபக்கிங் மெனுவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. இதில் நம்ம கோடிங் எழுதும்போது எந்த லைனில் வந்து எரர் அக்கர் ஆகிருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். டீபக் மெனுவில் குவிக் வாட்ச் ஆப்ஷன் இருக்குது. இந்த குவிக் வாட்ச் ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணோன்னா கரண்ட்டாக எந்த கோட் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றதை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து ஸ்டெப் இன்டு கமெண்ட் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணும். ஸ்டெப் ஓவர் கமெண்ட் என்ன பண்ணோன்னா ப்ரொசீஜர் அல்லது ஸ்டேட்மெண்ட்டை ஒரே நேரத்தில் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த ஸ்டெப் இன்டு ஸ்டெப் ஓவர் இது ரெண்டுமே டீபக் மெனுவில் இருக்குது. அடுத்து மெனு எடிட்டர் டூல்ஸ் மெனுவில் இருக்குது. இது புதுசாக நம்ம மெனு க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த டேட்டா லிங்க் கண்ட்ரோல். இந்த டேட்டா லிங்க் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. Toolboxes contains a set of control that are used to place a form at design time. Additional controls can be included using the component menu item on the project menu. The pointer helps to move and resize the controls and forms. Label display a text that the user cannot modify or interact with. Frame control serves as a visual and functional containers for controls. இந்த சைடில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா விபியில் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றது. அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த டூல் பாக்ஸ் கண்ட்ரோல்ஸில்
12 கண்ட்ரோல்ஸ் கிட்ட இருக்குது. இந்த 12 கண்ட்ரோல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல்ஸை போக அடிஷ்னலாக வேறு கண்ட்ரோல்ஸும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ப்ராஜெக்ட் மெனுவில் போய் காம்பனன்ட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு டூல் பாக்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்டர் மெனுவை பார்ப்போம். இந்த ஆரோ சிம்பிள் இருக்குல்லையே அதை தான் பாயிண்டர் சொல்கிறோம். இது கண்ட்ரோலை மூவ் பண்ணவோ ரீசைஸ் பண்ணுறதுக்கோ ஃபார்ம்ஸை மூவ் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்டர்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து லேபிள் கண்ட்ரோல் எதுக்குன்னா டெக்ஸ்ட் மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு லேபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இதை யூசர் வேறு யாரோ இன்டராக்ட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. இப்போ எக்ஸாம்பிளில் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவீங்க. இப்போ டிஃபால்ட்டாக நேம்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த ஆப்ஷன்ஸில் யாருமே மாடிஃபை பண்ண முடியாதுல்ல, அதை லேபிள் கண்ட்ரோல் சொல்கிறோம். அடுத்து ஃப்ரேம் கண்ட்ரோல் என்ன பண்ணோன்னா மற்ற கண்ட்ரோல்ஸுக்கு ஒரு கண்டெய்னராக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோடிங் இமேஜ் ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க, அதில் ஃப்ரேம் கண்ட்ரோலை முதல்ல எடுத்துப்போம். அதுக்குள்ளே செக் பாக்ஸு, டெக்ஸ்ட் பாக்ஸ், லேபிள் பாக்ஸ் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸை ப்ளேஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ஃப்ரேம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். Check box displays a true or false or yes or no option. Text box, it is a control used to display messages and enter text. The list box display a list of items from which the user can select one. Combo box control contain a text box and list box. This allows the user to select an item from the drop down list or to type a selections in the text box. Horizontal scroll bar and vertical scroll bar control allow the user to select the value within the specified range of value. Timer control executes timer event at specified interval of time. Drive list box allows the user to select directories and path which are displayed. செக் பாக்ஸ் கிடையாது, இதில் ரேடியோ பட்டன். இந்த ரேடியோ பட்டன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அல்லது எஸ் ஆர் நோ ஏதாவது ஒரு ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணணுன்னா ரேடியோ பட்டன் யூஸ் பண்ணுறோம். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் என்ன பண்ணோன்னா டெக்ஸ்ட் மெசேஜை என்டர் பண்ணவும் செய்யலாம், அல்லது டிசைன் டைமில் யூசர்கிட்டேருந்து இன்புட்டாக வேல்யூஸை வாங்குறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து லிஸ்ட் பாக்ஸ் அதில் நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், அதை அந்த யூசர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சேவ் டயலாக் பாக்ஸு கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு ட்ராப் டவுன் பட்டன் இருக்கும் இல்லையா, எந்த டைரக்டரி எந்த ஃபைல் நேமுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணணும்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். அடுத்து கோம்போ பாக்ஸ் கண்ட்ரோலில் டெக்ஸ்ட் பாக்ஸும் இருக்கும், அதே நேரத்தில் லிஸ்ட் பாக்ஸும் இருக்கும். அதில் யூசர்ஸ் எதெல்லாம் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா அந்த செக் பாக்ஸ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த நிறைய லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் இருக்கும், அதில் எதை வேணால் செலக்ட் பண்ணலாம். ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரால் பார். ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பாரும் வெர்டிக்கல் ஸ்க்ரால் பாரும் அந்த டிஃபால்ட்டாக அந்த ஃபார்மில் இல்லைன்னா இந்த கண்ட்ரோலை ட்ராக் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டா போதும். ஹொரிசாண்டல் டைரக்ஷன் அல்லது வெர்டிக்கல் டைரக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்க்ரால் பார்ஸ் யூஸ் பண்ணுறோம். டைமர் கண்ட்ரோல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வலில் கண்ட்ரோல்ஸ் அல்லது ஈவெண்ட் ரன் ஆகிறதுக்கு இந்த டைமர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டைரக்டரி எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை சர்ச் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். லோடிங் இமேஜ் அந்த ப்ராக்டிக்கல்லாம் செய்யும்போது இந்த டிரைவ் லிஸ்ட் பாக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது நல்லா புரியும். ஷேப் கண்ட்ரோல் adds a shapes rectangle, square or circle to the form. Image control is used to display icons, bitmap, meta files, etc. OLE control is used to link or embed an object, display and manipulate data from one window based application. Picture box display icon, bitmaps and meta file. It display text or
act as an visual container for other control. Command button carry out the specified action when the user chooses. Checkbox control, which is the part of an optional group, allows the user to select an option even if it displays multiple choice. ஷேப் கண்ட்ரோல் ஷேப் கண்ட்ரோலில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஷேப் யூஸ் பண்ணிக்கலாம். ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள். இது இந்த மாதிரியான ஷேப் யூஸ் பண்ணுறதுக்கு ஷேப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக நம்ம ஷேப் கண்ட்ரோலை ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணும்போது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இமேஜ் கண்ட்ரோல் ஃபார்முக்குள்ளே பிக்சரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இமேஜ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோம். இதில் பிட் மேப்ஸ், ஐகான்ஸ், மெட்டாஃபைல்ஸ் இது மாதிரிலாம் இமேஜஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓஎல்இ கண்ட்ரோல் வந்து லிங்கிங் அண்ட் எம்படிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன பார்த்தோம், மெசேஜை டைப் பண்ணலாம், அதே நேரத்தில் ரன் பண்ணும்போது யூஸர்கிட்ட அந்த வேல்யூவை கெட் பண்ணலான்னு பார்த்தோம். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் மெசேஜை இன்னொரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து காப்பி பண்ணவோ மூவ் பண்ணவோ முடியாது. இந்த ஓஎல்இ கண்ட்ரோலுக்குள்ளே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணி கோடிங் எழுதணுன்னா அதில் ஒரு கண்ட்ரோல்லேருந்து இன்னொரு கண்ட்ரோலுக்கு மூவ் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக வர சாப்டரில் படிக்கலாம். அடுத்து பிக்சர் பாக்ஸ் கண்ட்ரோலும் பிக்சரை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இதில் பிட் மேப்ஸ், ஐகான்ஸ், மெட்டாஃபைல்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். கமெண்ட் பட்டன் பர்டிகுலர் டாஸ்க் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆப்ஷனல் பட்டன். அந்த செக் பாக்ஸ் எதுக்குன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சாய்ஸ் அதில் கொடுத்துருக்கோம். அதில் எந்த சாய்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்க முடியும். Drive list box displays the valid disk drives and allows the user to select one of them. The file list box displays a set of files from which a user can select the desired one. Line control, draw a straight line to the form. Data control, enable the user to connect to a establishing database and display information from it. அடுத்து ட்ரைவ் லிஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோலை நம்ம ஃபார்மில் ப்ளேஸ் பண்ணி வைக்கும்போது ரன் பண்ணும்போது எந்த ட்ரைவ், டி ட்ரைவா, இ ட்ரைவா, அந்த மாதிரி எந்த ட்ரைவுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபைல் லிஸ்ட் பாக்ஸை ரன் பண்ணும்போது எந்த ஃபைலில் நம்ம ரன் பண்ணும்போது ஓப்பன் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் லிஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து லைன் கண்ட்ரோல் ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறதுக்கு வரைகிறதுக்கு இந்த லைன் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். டேட்டா கண்ட்ரோல் வந்து டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பேக் அண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு டேட்டா கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் இஸ் a quick reference to various elements of a project, namely form, classes and modules. Property window exposes the various characteristics of selected objects. Each and every forms in an application is considered as an object. ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோரர் விண்டோவில் எத்தனை ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம், கிளாஸஸ் என்னெல்லாம் இருக்குது, மாடியூல்ஸ் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக பார்த்த உடனே தெரிஞ்சிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி விண்டோ எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோலருடைய கேரக்டரை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி விண்டோ யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் லேபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறோன்னா அதில் நேம், கேப்ஷன், ஃபாண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸ்க்கும் அதோட கேரக்டர்ஸை செட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ஸ் allows user to browse through various properties, events and method. It is accessed by selecting object browser from the view menu or by pressing the key F2. The left column of the browser lists the objects and classes that are available in the projects that are open and the control that have been referenced in them. Properties, methods and events. All the controls in the toolbox except pointers are objects in the Visual Basic. These objects have associated properties, methods and events. Properties
defines the characters of an object such as size, color, etc., or sometimes the way in which it behave. Object browser. ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் எதை ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னா கோட் விண்டோ இருக்குல்லையா அந்த தான் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர்ஸ் சொல்லலாம். இந்த ஆப்ஜெக்ட் ப்ரௌசரில் ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒவ்வொரு கண்ட்ரோலுக்கும் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஈவெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது கண்ட்ரோலோடைய கேரக்டரை ஸ்பெசிஃபை பண்ணுறது. ஈவெண்ட்டுன்னு சொல்லும்போது கிளிக் பண்ணும்போது அந்த ஆக்ஷன் ஆக்டிவேட் ஆகணுமா அல்லது மூவ் பண்ணும்போதா ட்ராக் பண்ணும்போதான்னு இதை செலக்ட் பண்ணுறது. மெத்தடு பில்டினானவும் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது யூசர் டிஃபைன் மெத்தட்ஸும் இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் விண்டோவை ஓப்பன் பண்ணுறதுக்கு வியூ மெனுவில் போய் நம்ம ஆப்ஜெக்ட் ப்ரௌசரை செலக்ட் பண்ணிக்கலாம் அல்லது F2 கீயை ப்ரெஸ் பண்ணியும் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் விண்டோவை ஓப்பன் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் விண்டோவோட லெஃப்ட் சைடில் 3 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று ஃபார்ம் விண்டோவுக்கு போகிறதுக்கு, இன்னொன்று கோட் விண்டோவுக்கு போகிறது. அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம், கரண்ட்டாக எந்த ப்ராஜெக்டை பண்ணிகிட்ருக்கோன்ற இந்த இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸுமே ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் விண்டோ மூலமாக பார்த்துக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் அண்ட் ஈவெண்ட் அந்த பாயிண்டரை தவிர மற்ற எல்லா கண்ட்ரோல்ஸுக்கும் அதுக்குன்னு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரோல்ஸுக்கும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸ் ஈவெண்ட்ஸ் வேரி ஆகிட்டுருக்கும். சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமனாகவும் இருக்கும். Enable property allow the text box to enable or display at runtime depending on the condition set to true or false. Font property sets a particular font in the text box. Multi-line property allows the text box accept and display multiple lines at runtime. Text property of the text box set as a particular text in the control. Visible property is used to hide the objects at runtime. Width property sets the text box to the desired width at design time. A method is an action that can be performed on object. The text box control has other associated methods such as refresh, set focus, etc. டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு சில காமனான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. எனேபிள் ப்ராப்பர்ட்டி அல்லது டிசேபிள் ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட் பாக்ஸில் எனேபிள் ப்ராப்பர்ட்டியை ட்ரூன்னு செட் பண்ணால் அதுக்குள்ளே டெக்ஸ்ட் மெசேஜை டைப் பண்ண முடியும். ஃபால்ஸு டிசேபிள்னு செட் பண்ணி வச்சுருந்தோன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோலுக்குள்ளே எதையுமே டைப் பண்ண முடியாது. அடுத்து ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்கலாம்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் டிஃபால்ட்டாக உள்ள ஃபாண்ட் சைஸில் வராமல் நம்ம என்ன ஃபாண்ட் சைஸ் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு அந்த ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அடுத்து மல்டிலைன் ப்ராப்பர்ட்டியை நம்ம ட்ரூன்னு செட் பண்ணோன்னா ரன் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸில் எத்தனை லைன்ஸ் வேணாலும் அதில் டைப் பண்ணிக்க முடியும். ஃபால்ஸுன்னு செட் பண்ணோன்னா அதில் சிங்கிள் லைன் மட்டும்தான் டிஸ்ப்ளே ஆகிறது தெரியும், மற்றது ஹைட் ஆகியிருக்கும். மல்டிபிள் லைன் ப்ராப்பர்ட்டி ட்ரூ பண்ணும்போது நம்ம டைப் பண்ணக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜோட லென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலே என்ன பண்ணிடும், அந்த ஸ்க்ரால் பார் டிஸ்ப்ளே ஆகும். அதை வச்சு மூவ் பண்ணியும் நம்ம டெக்ஸ்ட் மெசேஜை பார்த்துக்க முடியும். அடுத்து விசிபிள் ப்ராப்பர்ட்டி. டெக்ஸ்ட் பாக்ஸோடைய விசிபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரூன்னு செட் பண்ணியிருந்தோன்னா ரன் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுவே நம்ம ஃபால்ஸுன்னு செட் பண்ணியிருந்தோன்னா டிசைன் டைமில் இருக்கும், ரன் டைமில் தெரியாது. விட்த் ப்ராப்பர்ட்டியும் நம்ம ரன் டைம்லேயும் சரி அல்லது டிசைன் டைம்லேயும் செட் பண்ணிக்க முடியும். அடுத்து மெத்தட்ஸ். இதில் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்குன்னா ரெஃப்ரெஷ், செட் ஃபோக்கஸ்னு 2 மெத்தட் இருக்குது. ரெஃப்ரெஷ்னு கொடுத்தோன்னா அந்த
இப்போ ஒரு தடவை டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் டைப் பண்ணியிருந்தோன்னா திரும்ப அதுக்குள்ளே வேறு என்டர் பண்ணணுன்னா டெலீட் பண்ணுறதுக்கு பதில் இந்த ரெஃப்ரெஷ் மெத்தட் செட் பண்ணும்போது அந்த பட்டனை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதில் டெக்ஸ்ட் மெசேஜ் டெலீட் ஆகும், கிளியர் ஆகும். செட் ஃபோக்கஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இப்போ வந்து நம்ம விஷுவல் பேசிக்கில் கண்ட்ரோல்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது ஆர்டராக அதுக்கேற்ற மாதிரி கர்சர் வந்து ப்ளேஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். அதில் டிஃபால்ட்டாக கர்சர் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கும். உனக்கு ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் கர்சர் நிற்க வேண்டாம், தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸில் வேணும்னா அப்போ text 1 dot set focus equal to அந்த எந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகணுமோ text 3 dot textன்னு கொடுக்கும்போது அந்த செட் ஃபோக்கஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது என்ன பண்ணும், அந்த கண்ட்ரோல் வந்து தேர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். Refresh method enforce the complete repaint of the control or forms. For example, text 1 dot refresh the text box. Set focus moves the focus of the control. For example, text 1 dot set focus sets the focus of text box control text 1. Event driven programming. In an event driven application, the program statements are executed only when a particular event calls a specific part of the code that is assigned to the event. The code entered in the change event fires when there is a change in the text box. Click event fires when the text box is clicked. Mouse move event fires when the mouse is moved over the text box. Event driven programming வந்து ப்ரோக்ராமிங்னா எப்போ அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகணுன்றதை டிசைட் பண்ணுறது தான் ஈவெண்ட் ட்ரைவன் ப்ரோக்ராமிங். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் சேஞ்ச் ஈவெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோன்னா எப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸில் மூவ் பண்ணுறோமோ, சேஞ்சஸ் அக்கர் ஆகுதோ அப்போ அந்த ஈவெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். கிளிக் ஈவெண்ட் கொடுக்கும்போது டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும். மவுஸ் மூவ் ஈவெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணோன்னா மவுஸை மூவ் பண்ணும்போது அந்த ஈவெண்ட் ஆக்டிவேட் ஆகும்.